திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தேனீ வளர்ப்பில் மாதம் 50,000 ரூபாய் வரை இளைஞர் ஒருவர் லாபம் ஈட்டி வருகிறார். தேனீ வளர்ப்பவர்களுக்கு அரசு 40% வரை மானியம் அளிப்பதாக இளைஞர் கூறும் நிலையில் சொற்ப முதலீட்டில் அதிக லாபம் ஈட்டி வருவது எப்படி என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை அடிவாரத்தில் உள்ள குறும்பத்தெரு என்ற சிறிய கிராமத்தை சேர்ந்தவர் விஜயகுமார். 9ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த இவர் குடும்ப சூழ்நிலை காரணமாக விவசாய பணியை மேற்கொண்டு வந்துள்ளார். இந்நிலையில் விவசாயத்தில் போதிய அளவில் வருமானம் இல்லாததால் கூடுதலாக வேறு வேலையை தேடும்போது தனது உறவினர் ஏற்கனவே ஈடுபட்டு கைவிட்ட தேனீ வளர்ப்பை கையில் எடுக்க நினைத்தார் விஜயகுமார். அந்த நேரத்தில் மதுரை வேளாண் பல்கலைக்கழக தேனீ வளர்ப்பு குறித்த பயிற்சி வகுப்பில் சேர்ந்த விஜயகுமார் அதன் மூலம் தேனீ வளர்ப்பை கற்றுக்கொண்டு கடந்த 5 ஆண்டுகளாக தேனீ வளர்ப்பில் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகிறார். மாதந்தோறும் 40 முதல் 50,000 ரூபாய் வரை லாபம் ஈட்டுவதாக தெரிவிக்கும் விஜயகுமார் பிற இடங்களை காட்டிலும் தன்னுடைய தேனீ வளர்ப்பு இடமானது ஏலகிரி மலை அடிவாரத்தில் இயற்கையான சுற்றுச்சூழலில் அமைந்துள்ளதால் தேனின் தரம் தூய்மையாக இருப்பதாகவும் இதனால் அதிக அளவில் வாடிக்கையாளர்கள் நேரில் வந்து தேனை விரும்பி வாங்கி செல்வதாகவும் தெரிவிக்கிறார். 2.5 வருஷமா நல்ல ஒரு பிஸ்னஸாக போயிட்டு இருக்குது. இப்போ 10 பெட்டியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு 50 பெட்டி இருக்கு என்கிட்ட. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான சப்போர்ட் எல்லாம் நல்லா பண்ணாங்க. ஏலகிரி மலை அடிவாரத்தில் நான் ஃபார்ம் வச்சிருக்கிறேன். அதில் இருக்கிற பூ எல்லாமே 2.5 கிலோமீட்டர் வரையும் ஒரு நாளைக்கு ஒரு பூச்சி போகுதுங்க. நல்ல ஒரு ஈல்டு கிடைக்குது. ஹில்ஸ் அடிவாரன்றதுனால நல்ல ஒரு ஈல்டு கிடைக்குதுங்க. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் கிடைக்காதுங்க. ஓரளவுக்கு ஈல்டு கம்மியாக தான் கிடைக்கும். மழை காலத்துலையும் அதே மாதிரி கம்மியாக தான் கிடைக்கும். மீதி டைமில் நல்ல ஒரு சோர்ஸு நம்ம ஏலகிரி மலை அடிவாரத்தில் இருக்குதுங்க. தேனீ வளர்ப்பிற்காக தமிழக அரசு தமிழக வேளாண் பல்கலைக்கழகங்கள் மூலம் பயிற்சி வகுப்புகளை இலவசமாக நடத்துவதாகவும் தேனீ வளர்ப்பாளர்களுக்கு 40% வரை மானியம் அளிப்பதாகவும் கூறியுள்ளார். இளைஞர்கள், பெண்கள் அதிக அளவில் தேனீ வளர்ப்பில் ஆர்வம் காட்ட வேண்டும் என கூறிய அவர் குறைந்த நேரம் செலவிட்டாலே அதிக வருவாய் ஈட்ட முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். தேனி பெட்டி எது வேணாலும் நம்ம கிட்ட இருக்கு, நீங்க எடுத்துக்கலாம். தமிழ்நாடு முழுக்க சப்ளை பண்றோம், நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது உண்டான பயிற்சி வேணுனாலையும் நாங்களே தரோம். பயிற்சியில் வேறு அரசு மூலிமா பயிற்சிக்கு போகிறதா இருந்தாலையும் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம். அரசு மூலிமா பெட்டி வேணும்னாலையும் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா பெரிய குறும்பத்தெரு அங்கே கேட்டாவே சொல்லிடுவாங்க. தேன் வளர்க்குறதுன்னா சொல்லிடுவாங்க. இப்போ நல்ல ஒரு தேன் எடுத்து அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு உழவர் சந்தை அந்த மாதிரி இடத்துல எங்களுக்கு விவசாயிகளுக்கு இடம் கொடுத்தா நல்லாயிருக்கும். எல்லாமே அது காய்கறி போடுறவங்களுக்கு மட்டும்தான் மார்க்கெட்டில் இதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் தேன் விற்கிறவங்களுக்கும் ஒரு இடம் இருந்தால் நல்லாயிருக்கும். தரமான தேன் உற்பத்தி செய்பவர்களுக்கு அரசு சார்பில் உழவர் சந்தை, பிற இடங்களில் தேன் விற்பனை நிலையங்கள் ஏற்படுத்தி கொடுத்தால் மக்களுக்கு கலப்படமில்லாத தூய்மையான தேன் கிடைப்பதோடு வாழ்வாதாரம் பெருகும் என்றே சொல்லலாம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக வாணியம்பாடி செய்தியாளர் கோபிநாத்.